மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வருகையை முன்னிட்டு ஸ்டேஜின் ஆயத்த நிலையை இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். கரமால்புரத்தில் கிறிஸ்தவ கூட்டத்தில் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வருகையை முன்னிட்டு இதோ கூட்டத்தை பாருங்கள். ஜாதி மதம் இனம் மொழி கடந்து வேலை பணக்காரர் வேறுபாடு எல்லோரும் ஒன்றாக சமத்துவத்தோடு மகிழ்வோடு வாழ அழைக்கும் புரட்சி நாயகன் இயேசுவின் பிறப்பு நாள். சமூக நீதி நிலை பெற அன்பும் அமைதியும் நம் மண்ணில் சங்கமிக்கிற மக்கள் அனைவரும் ஒன்றித்து வாழ்ந்திட இறைவனை வேண்டி இச்சம வழிபாட்டில் நுழைவோம். இதற்காக தான் இயேசு உலகத்தில் வந்தார், பயத்தை நீக்குவதற்காக. இந்த தெய்வம் யார்? சகலத்தையும் உருவாக்கினவர். மனிதராக நமக்காக இந்த உலகத்திலே வந்தவர் தேவாதி தேவன். வானம் என்ற சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர். தரை கடல் உயிர் வான் சகலமும் படைத்த தேவாதி தேவனை நமஸ்கரிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொன்னார். சொன்னாங்க துதி ஆராதனை செய்ய போகிறோம். நமஸ்காரம். ஆண்டவரை ஆராதிப்போம். இன்னொரு கூட சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களே. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தரை கடல் உயிர் வான் சகலமும் படைத்த தேவாதி தேவமே, எங்களுக்காக பிறந்த தெய்வமே, உங்களுடைய பாதத்திலே விழுந்து நமஸ்கரிக்கின்றோம். சகலமும் பாடி
முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் பல நலத்திட்டங்களை நமக்களித்து மக்களையும் தமிழ்நாட்டையும் உயர்த்தி வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதோ உங்களை காண உங்களுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதோ நம் முதல்வர், நம்மை காக்கும் முதல்வர், சிறுபான்மையினரால் கொண்டாடப்படும் முதல்வர், சிறுபான்மையினரை பாதுகாக்கும் முதல்வர், சிறுபான்மையினரை உணர்த்தும் உன்னத தலைவர். கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் உங்களை காண உங்களுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள விழா மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருக வருக என உங்கள் அனைவரின் பலத்த கரவொலியுடன் அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின்
சகோதர சகோதரிகளாய் சமத்துவத்தோடு வாழ எங்களை இந்த உலகிற்கு அழைத்தீர். மனிதன் சுயநலத்தால் பிரிவினை போக்கால் உமது இறைச்சாயலை சிதைத்த வேளையில் சமத்துவம் இளவியங்களை எங்களுக்கு வாழ்ந்து காட்ட இயேசு குழந்தையாய் இந்த மண்ணிலே பிறந்த மகத்தான திருவிழாவை மனிதநேய திருவிழாவாக சமத்துவ பெருவிழாவாக கொண்டாடி மகிழும் இந்த வேளையில் நீர் இங்கு இருக்கும் அனைவரோடும் பிரசன்னமாக இருக்க இன்று நடைபெற இருக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் வெற்றிகரமாய் நடத்தி தர உண்மை வேண்டுகிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்கிற உமது இறை அரசின் மதிப்பீடுகளை விழுமியங்களை அன்றாடம் வாழ்வாக்கிக் கொண்டிருக்கிற எங்களது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட உரிமை இழந்த சமுதாயத்திலே கடைநிலையிலே இருக்கிற அனைவரும் ஓய்வறியாமல் பம்பரம் போல் சுழன்று பணியாற்றும் அவரோடு இருந்து அவருக்கு வேண்டிய அத்தனை அருள் வரங்களையும் தர உண்மை இறைஞ்சி வேண்டுகிறோம். அவரோடு இணைந்து பணியாற்றும் அமைச்சர் பெருமக்கள், அரசு அதிகாரிகள், குறிப்பாக இந்த உமது திருமகனின் பிறப்பு பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடும் இந்த வேளையில் இங்கிருக்கிற பல்வேறு சமய தலைவர்கள், சமூக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அன்பு உமது இறை மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். எல்லாருக்கும் எல்லாம் என்கிற இந்த உமது இறை விழுமியத்தை வாழ்வாக்கும் இந்த அரசு தொடர்ந்து பணி செய்ய பணியாற்ற அவருக்கும் ஞானத்தையும் அருளையும் தந்து வழிநடத்தும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் குழந்தையாக பிறக்க இருக்கிற இயேசு தந்தருள இறைஞ்சி வந்தார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பட்டி தொட்டி முழுவதும் எடுத்துச் சொல்கின்ற இறைபணியை செய்கின்ற இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களுடைய தலைவர் சகோதரர் மோகன் சி நாசரஸ் அவர்களே, திருநெல்வேலி சீமன் பரசமய கோளாரி நாத ஆதினத்தினுடைய ஜெகத்குரு சீலசி புத்மானந்தா சரஸ்வதி பரமாச்சாரிய சாமிகள் அவர்களே, பாளையங்கோட்டை அறிந்த சிறுபான்மை கல்லூரி என்ற தனித்துவ சிறப்புக்குரியது திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி. இந்த பெருமித உணர்வோடு கலைஞரின் புதல்வராம் மாண்புமிகு தமிழக முதல்வரின் தலைமையில் நடைபெறும் இந்த மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் வரவேற்பு நடனத்தை நன்றி உணர்வுடன் அர்ப்பணித்து மகிழ்கிறது கலை காவிரி நுண்கலை கல்லூரி. உலகம் புதுவாழ்வு விடியல் காணவே புதிய சூரியனாய் தேவமகன் குடிலில் பிறந்தாரே. மனிதநேயம் மகத்துவமாய் புவியில் ஓங்கவே மனிதநேயம் பிறப்பு விழா முதல்வரின் தலைமையில் மலர்ந்ததே. சமத்துவமாய் இணைந்து காணும் பெருவிழாவிலே சந்தனமாய் சங்கமித்தோர் மனம் வீசி வருகவே.
உங்களை எம்முடைய திருமண்டலம் ஆவலோடு வரவேற்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொன்ன சாந்தமுள்ளவர்கள், நீதியின்மை பசிதாக உள்ளவர்கள், இரக்க குணமுள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் என அத்தனை குணாதிசயங்களை தன்னகத்தே கொண்டவராய் சிலுவையை சுமந்தார் இயேசுகிறான் என்றால் மக்களின் கஷ்டங்களுக்காக எமர்ஜென்சியிலே தன்னுடைய உயிரை கூட தருவதற்கு தயாராக நின்ற முதல்வர் அவர்கள் இங்கே தலைமை ஏற்பது எத்தனை பொருத்தம் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் தியாகிகளுக்கு மதிப்பளிக்கின்ற இந்த கிறிஸ்தவ விழாவிலே இந்த தியாகியை போற்றி இங்கே தலைவராக முன்னிறுத்தி இருக்கின்றோமே, அது எத்தனை பொருத்தம் என்பதை சொல்லி நான் கிறிஸ்தவ மக்களை வாழ்த்தி அவர்களுக்கு நல்வாழ்த்தை சொல்லுகிறேன். பொருத்தமானவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றனர். சிறப்பான விழா. நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மார்க்க அறிஞர். இங்கே ஒரு நல்லிணக்கத்தை காட்டுவதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் இனிக்கோ இதயராஜ் அவர்கள் அத்தனை வரையும் ஒரே மேடையில் அமர்த்தியிருக்கிறார்கள். இங்கே சிற்றுண்டி வந்தது. எனக்கு வேண்டாம் என்றார்கள். எனக்கு அருகாமையில் இருந்த ஐயா பால பிரஜாபதி என்கிறார் அவர்கள் என் கையில் இருந்ததை வழங்கி கொஞ்சம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஒரு தட்டை நாங்கள் இருவரும் பரிமாறிக்கொண்டோமே. இதுதான் இந்த திருநெல்வேலி மண், இந்த தமிழக மண் காட்டுகின்ற மத நல்லிணக்கத்திற்கான சான்று என்பதை இந்த நேரத்தில் யாருடைய காதுகளுக்கு சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனநாயகத்தினுடைய 3 தூண்கள், 3 pillars of the democracy என்ற ஒரு செய்தியை நாம் எல்லாம் படித்திருப்போம். அசம்பிளி, அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியல். இதிலே முதல் 2லும் எங்காவது தவறு நிகழ்ந்தால் தட்டி கேட்டு அவர்களுக்கு சட்டத்தை உணர்த்துவதுதான் நீதிமன்றம் என்று இத்துணை நாளும் நாம் ஜனநாயகத்தை தெரிந்திருக்கிறோம். ஆனால் முதலாக ஜனநாயகத்திலே எங்கள் முதல்வர் அவர்கள் தான் இதை மாற்றி காட்டியிருக்கிறார். கிறிஸ்தவ மக்களுடைய சார்பாக நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது, அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை எல்லாருடைய சார்பாக, நம் அத்தனை கிறிஸ்தவருடைய சார்பாக வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த வாழ்த்து சொல்லும் பொழுது அவர்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் சொல்லி வாழ்த்த விரும்புகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் தான் இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தவுடன் முதலாவது உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். அதுதான் உலக மக்கள் கொடுக்கப்பட்ட முதலாவது கிறிஸ்துவ மூலமாய் தொடர்ந்து தமிழ்நாடு சிறந்த விளங்க ஆண்டவருடைய கரணங்களோடு இந்த வழி நடத்த பிரார்த்திக்கிறோம். உங்களை நாங்கள் அதிகமாக நேசிப்பதற்கு காரணம், எங்கள் வேத புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், ஆளுகிறவர்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிறிஸ்தவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று ஜெபிக்க கேட்கிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு முன்னால் நின்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற முதலமைச்சருக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரே ஒரு நிமிடம் இருதயத்தை இணைத்து பாசத்தோட ரொம்ப பாரத்தோட நம்ம ஜெபிக்கணும். அவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகபலனை கொடுக்கணும். ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை கொடுக்கணும். நீடிய ஆயுளை கொடுக்க வேண்டும். அவர் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தைரியமும் பலனும் கிருபையும் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து தமிழ்நாட்டின் ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்த வேண்டும். கரெக்டாக நாம் ஜெபிக்கலாம். நாங்கள் உமக்கு முன்பாக, உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக, உம்முடைய பிள்ளைகளாக அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும், பொருளாத மனிதர்களுக்கும், பொறாமை கொண்ட மனிதர்களுக்கும் நீர் அவர்களை விலக்கி பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அவருக்கு நீடிய ஆயுளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர்கள் படுகிற பிரயாசங்கள், எடுக்கிற முயற்சிகள், அதற்காக போராடுகிற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நீர் அவர்களுக்கு
ஜெயம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை பயப்படாதீர்கள் என்று சொன்னபடி ஒரு நிமிஷம் கூட அவருடைய உள்ளத்தில் எதை குறித்த பயம் வரவே கூடாது என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி சகல காரியத்தையும் தைரியத்தோடு மேற்கொண்டு முன்னேறி செல்ல கிருபை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமையையும் உலகில் நன்மனத்தோருக்கு அமைதியும் என அறிவிக்கும் ஒரு பெரும் விழாவாக இருக்கின்றது. வையமும் வானமும் படைத்த இறைவன் அன்னை மரியின் மடியில் குழந்தையாக தவழும் எளிமையின், கருணையின், அன்பின், அமைதியின் பெருவிழா கிறிஸ்துமஸ் விழா. இது அச்சத்தின் வடிவமாக இருந்த கடவுள் அன்பின் உருவாக, தாழ்ச்சியின் சின்னமாக வந்து, அஞ்சாதே மக்களே, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக, வழிகாட்டியாக இருப்பேன் என்று கூறுகின்ற அன்பின் விழா. அஞ்சாதே என்ற வார்த்தையானது இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் பொருந்தும் என்றும் எண்ணுகின்றேன். மாண்புமிகு முதல்வருக்கு மட்டும் கிடையாது. எல்லோரும் அஞ்சாமல் நமது தமிழகம் வளர, நமது மக்கள் செழிக்க எல்லா வகையிலும் நாம் முயற்சி எடுக்க இறைவன் தருகின்ற ஒரு அன்பின் விழா. இரண்டாவதாக, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதே தமிழரின் மரபாக இருந்திருக்கின்றது. அதுபோன்று மனிதர்கள் பிறப்பால் சமமானவர்கள், மனிதர்கள் எல்லோரும் ஒரே இறைவனின் குழந்தைகள் என்பதே கிறிஸ்து பிறப்பு விழாவின் செய்தி. மதத்தின் அடைப்பிலேயோ பிறப்பின் அடிப்படையிலேயோ எவரையும் ஒதுக்காமல் அனைவரையும் சகோதரத்துவத்தால் அரவணைக்கும் விழாவே கிறிஸ்து பிறப்பு விழா. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமய சார்பின்மை, ஜனநாயக பங்கேற்பு, தனிமனித உரிமைகள், சமூகத்தின் உரிமைகள், இதனையே இந்திய அரசியல் சாசனமும் உறுதி செய்கின்றது. அனைவரும் இணைந்து பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய அன்பை மாண்புமிகு தமிழ்நாடு அன்பை போதித்தவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து என்றார். அந்த அன்பால் சிறுபான்மையினர் பொதுமக்கள் வாழ்வில் அமைதி நிலவ தாயுமானவராக, தந்தையுமானவராக பல நலத்திட்டங்களை வழங்கி அவர்கள் வாழ்வில் உயர்ந்திட துணை நிற்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மனித நேயத்தை கொண்டாடும் மாநிலமாக தமிழ்நாட்டை வடிவமைத்து இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் இனிய கேக்கை மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சில மேடைகள் மகத்தானவை, அத்தகைய மகத்தான மேடையாக மாறியிருக்கின்றது கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் நடத்துகின்ற மனிதநேய சமத்துவ கிறிஸ்துமஸ்.
கேக்கை பகிர்ந்து மகிழ்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த பார்க்கக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த விழாவை பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்காரு. எல்லாரும் ஒற்றுமையா ஒருவர் மீது ஒருவர் அன்போடு இருக்கணும்னு நினைச்சுதான் கடந்த 15 ஆண்டுகளா இப்படிப்பட்ட சமத்துவ விழாவா கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை சகோதரர் இனிகோ இருதராஜ் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த அமைப்போட பேரையே கிறிஸ்தவ நல்லெண்ண அமைப்புன்னு வச்சிருக்காரு. அவருக்கும் அவருடைய நல்லிணக்கத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த விழாவில் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருவனந்தபுரம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாரால் தக்கர் கன்வென்ஷன் சென்டர் பிரதான நுழைவாயில திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றமைக்கு நான் உங்களுடைய பெருமை அடைகிறேன். ஏன்னா தன்னுடைய வாழ்நாள்ல இந்தியாவுக்கு வராமல தன்னுடைய சகோதரி எழுதின கடிதம் மூலமா இங்கே நிலவின பிற்போக்குத்தனங்களை அறிந்து அதனை போக்க கல்வி எனும் அறிவுரையை வழங்கின மாற்றுத்திறனாளி பெண் தான் சாரால் தக்கர் அவர்கள். தென் தமிழ்நாட்டில் ஏராளமான பெண்கள் படிச்சு கல்வி அறிவு பெறுவதற்கு அடித்தளமாக இருக்கிறது இந்த சாரால் தக்கர் போன்ற கல்லூரிகள் தான். கிறிஸ்துமஸ் விழா என்பது தேவாலயங்கள்ல மட்டுமல்லாம தெருக்கள்ல, வீதிகள்ல, பணியிடங்கள்ல கொண்டாடப்படக்கூடிய விழாவா இருக்கு. கிறிஸ்துமஸ் விழா என்பது நம்பிக்கையை விதைக்கக்கூடிய விழாவா, பரிவு காட்டும் விழாவா, அமைதிக்கு வழிகாட்டும் விழாவா, மகிழ்ச்சியை கொண்டாடும் விழாவா இருக்கு. அதனால்தான் மதங்களை கடந்து அனைத்து மக்களும் கிறிஸ்துமஸ் சார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. அன்பு நெறியை பண்பு நெறியா வளர்த்திருக்கிறது தான் கொண்டாட்டங்களோட அடிப்படையா இருக்கணும். வெறுப்புணர்ச்சி என்பது பாவங்களைத்தான் செய்ய தூண்டும். ஆனால் அன்பு என்பது அத்தனை பாவங்களையும் போக்கும்.
அப்படிப்பட்ட அமைதியான அன்பான சமுதாயத்தை சகோதரத்துவ உணர்வுமிக்க சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருடைய கடமையாக அமைந்திருக்கிறது. இதுதான் இன்றைய இந்தியாவுக்கு தேவை. இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு தாய் வயிற்றில் பிள்ளைகளாக வாழணும். அதுக்கு இது போன்ற விழாக்கள் துணை நிற்கணும். எங்களுடைய அன்பிற்குரிய இனிய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார், எண்ணிக்கையில அதிகமாக இருக்க பெரும்பான்மையினர் எப்பவுமே சிறுபான்மையினர் நலனை அவங்களோட மாண்பை போற்றி பாதுகாக்கக்கூடியவங்க தான். மதச்சார்பின்மை மதநலக்கத்தை விரும்புறவங்க உங்களுக்கு துணையா பாதுகாப்பாளராக இருக்கும். என்றைக்கும் இருப்போம்னு உறுதியளிக்கத்தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். அதோட அடையாளத்தாகத்தான் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவிலே பங்கெடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மையோட நலன்ல உண்மையான அக்கறை கொண்டுள்ள இயக்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் தான் சிறுபான்மை நலன் காக்கக்கூடிய பொற்காலம்னு சொல்ற அளவுக்கு ஏராளமான முன்னெடுப்புகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இங்கே பேசியவர்கள் பலர் அதை பற்றி எடுத்து சொன்னாங்க. திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு பொறுப்பேற்ற பிறகு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல ஹைலைட்டா சிலவற்றை சொல்லணும்னா, திராவிட மாடல் அரசு மாணவ மாணவியர் விடுதிகள்ல தங்கி படிக்க அவங்களுடைய பெற்றோருக்கான ஆண்டு வருமான உச்சவரம்பையும் பல்வகை செலவின தொகையும் உயர்த்தி இருக்கிறோம். இதனால இதுவரைக்கும் 884 பள்ளி மாணவ மாணவியர்களும் 3824 கல்லூரி மாணவ மாணவர்களும் பயன்பெற்றிருக்கிறாங்க. கிராமப்புற மாணவிகள் இடைநிற்றல் இல்லாம கல்வி கற்கணும்னு இதுவரைக்கும் 1,03,000 மாணவிகளுக்கு 6,57,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை, வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில சிறப்பான திட்டம், 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற 90,723 மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவி தொகை, அரசு உதவிடக்கூடிய சிறுபான்மையில பள்ளிகளிலேயே முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். உபதேசகர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்வதற்கான நிபந்தனைகளை தளர்வு செஞ்சு 5000க்கும் மேற்பட்ட நபர்களை உறுப்பினராக சேர்த்திருக்கிறோம். திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரை மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் கூடுதல் கிறிஸ்துவ மகளிர் உதவக்கூடிய சங்கங்களை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 46 சங்கங்களுக்கு அரசு இணை மானியமாக 13,86,00,000 வழங்கி இருக்கிறோம். சிறுபான்மையினரால் நடத்தப்படக்கூடிய 456 கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெருசலேமுக்கு புனித பயணம் மேற்கொள்வதற்கான மானியத்தை உயர்த்தி வழங்கி இருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் புனித சூசையப்பர் தேவாலயம், ஆரோக்கிய அண்ணன் தேவாலயம் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மறுமலர்ச்சி ஜெப ஆலயம்னு தமிழ்நாட்டில் 16 தேவாலயங்களை 2,15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொன்மையான தேவாலயங்கள் பாதுகாக்கப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்டுவல் நினைவு தேவாலயம், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனிதர்கால் தேவாலயம், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித இருதய ஆண்டவர் தேவாலயம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித சேவிய தேவாலயம்,
திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் தேவாலயம்னு 12 மாவட்டங்கள்ல 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நம்முடைய சகோதரர் இனிகோர்கள் கோரிக்கை ஏற்று விருதுநகர், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி மற்றும் திண்டுக்கல் ஆகிய 6 மாவட்டங்கள்ல புதுசா கல்லறை தோட்டங்கள் அமைக்க அரசு நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள்ல கல்லறை தோட்டங்களுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க 5 கோடி ரூபாய் நிதியை விடுவிச்சிருக்கிறோம். சிறுபான்மையினர் அதிக வசிக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கரூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்கள்ல 597 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு மருத்துவமனைகள்ல கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அடுத்து சிறுபான்மையின மக்கள் கல்வி, பொருளாதாரம், சமூக ரீதியாக உயர வேண்டும் என்று கல்வி கடன், சுயதொழில் தொடங்க சிறப்பான திட்டங்கள். வெற்றி லட்சம் திட்டத்துல சிறுபான்மையின இளைஞர்களுக்கு முன்னுரிமை, ஓய்வூதிய திட்டங்கள் ஆகியவற்றை வழங்கிவிட்டு இருக்கிறோம். டிசம்பர் 18ஆம் நாள் மாநில அளவில் சிறுபான்மையுடைய உரிமைகளான விழாவா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாநில சிறுபான்மையினர் ஆணையம் மூலமா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டிகளை நடத்தி அவங்களுடைய மொழி, ஆளுமை உள்ளிட்ட திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி என்னால் இன்னைக்கு முழுக்க லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதலை என்கிட்ட கொடுத்து வரும்போது சில கோரிக்கைகளையும் இனிகோ அவர்கள் கொண்டு வந்தார். இனியோ கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆக அந்த கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலித்து அதிகாரிகள் விவாதித்து அந்த அடிப்படையில முதல் அறிவிப்பாக நான் இங்கு அறிவிக்க விரும்புவது, சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் தேர்வு கமிட்டியில அந்தந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மட்டுமே இருந்து ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அரசாணைகளை கையெழுத்து போட்டுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். இரண்டாவது அறிவிப்பு, ராமநாதபுரம் மாவட்டம்